சாமந்தி விவசாயிகளே, சாமந்தியில் வரக்கூடிய வாடல் நோயை கட்டுப்படுத்த முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம அந்த வாடல் நோயோட அறிகுறிகளையும் மற்றும் எப்படி கட்டுப்படுத்தலான்ற முறைகளையும் பார்க்க போகிறோம். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, முதிர்ந்த இலைகள்லாம் நம்மளுக்கு மஞ்சள் நிறமாக மாறி வாடி உதிர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் இலைகள் பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற வடிவத்தில் சுருண்டு காணப்படும். இப்போ அந்த செடியோட தண்டு பகுதி சரி கிளையும் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெடிப்பு மாதிரி ஏற்பட்டிருக்கும். மண்ணுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா வேறு பகுதிகளில் நம்மளுக்கு அழுகுன மாதிரி ஆயிரும். நீங்கள் பிடிங்கி பார்த்தீங்க அப்படின்னா செடிகள் வந்துட்டு கையோட சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்துடும். இந்த வாடல் நோய் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, வயலில் வந்து நம்ம அடிக்கடி தண்ணி பாய்ச்சக்கூடாது. ஏன்னா அந்த ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலே வந்துட்டு இந்த வாடல் நோய் பரவுறதுக்கு சாதகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தக்காளி மிளகாய் பயிரிட்ட வயலில் வந்துட்டு நம்ம சாமந்தி நடவு செய்யக்கூடாது. நம்ம வந்துட்டு அதிகமாக தலைச்சத்து கொடுக்கறத விட பொட்டாசியம் சார்ந்த சத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கிறது. இப்போ வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த வந்த செடிகளை அப்புறப்படுத்திட்டு நம்ம ப்ராடக்டான ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தணும். ஏன்னா இதில் வந்து நோய்க்காக மட்டுமே 3 வகை நுண்ணுயிர்கள் இருக்குது. ட்ரைகோடர்மா ஹெர்சியானம், சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், பேசிலஸ் சப்டிலிஸ் சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு சாமந்தியில் வரக்கூடிய வாடல் நோய், அழுகல் நோய், இலைப்புள்ளி நோய், அடிச்சாம்பல் மேல்சாம்பல் நோய், அனைத்து விதமான நோய்களுமே இது கேட்கும். எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏக்கருக்கு 2 பாக்கெட்டு, ஒரு பாக்கெட் 250 கிராம், ஏக்கருக்கு 2 பாக்கெட்டே போதுமானது. எப்படி பயன்படுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, தேவையான அளவு தண்ணியில் வந்துட்டு குறைஞ்சது ஒரு 3 நாள் ஊற வைக்கணும். மேக்ஸிமம் எத்தனை நாள் வேணால் ஊற வச்சுக்கலாம். ஊற ரிசல்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் 3 டோஸ் கொடுக்கணும். நீங்கள் 3 டோஸுமே வேறு சிகிச்சை கொடுத்தா போதும். ஏன் அப்படின்னா இந்த பூஞ்சா நோய் பரவுறது ஒன்று மண் மூலிமா பரவுது, இன்னொன்று காற்று மூலிமா பரவுது. ஸோ நீங்கள் 3 டோஸுமே வேரில் கொடுத்துட்டாலே போதும். உங்களுக்கு சாமந்தியில் வரக்கூடிய எந்த விதமான நோயுமே வந்துட்டு வராது. எனவே வந்துட்டு சாமந்தி சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளும் இந்த ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தி அதிக லாபத்தை பெறுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்புக்கு 8807494699.